சென்னையில ஒரு மென்பொறியாளர் வேலை பார்த்துட்ருக்காங்க. பேரு வந்து அர்ஜுன். அவங்களுக்கு வந்து ஒரு அமைதியா ஒரு சூழ்நிலையில ஒரு வீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அ ஊருக்கு கொஞ்சம் தள்ளி அ ஒரு இடத்துல வீடு வாங்குறாங்க. அது ஒரு பழைய பங்களா. ஃபர்ஸ்ட்டு வந்து வாடகைக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வாடகைக்கு வாங்குறாங்க. ரொம்ப கம்மி ரேஞ்சிலேயே வந்து வாடகை கிடைக்குது அப்படின்றனால, அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லி சீக்கிரமாவே குடி போயிடுறாங்க. ஆ, ஆனா அந்த பழைய வீட்ல முன்னாடி நடந்த விஷயம்லாம் அர்ஜுனுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட்டு நைட்டு நல்லா தூங்குறாங்க வீடு காலி பண்ணி அங்க போனதுக்கப்புறமா பார்த்தா நைட்டு வந்து சலங்க சத்தம் கேட்குது ஜில் ஜில் அப்படின்னு. இவங்க வந்து என்ன கேட்குது அப்படின்னு சொல்லி வெளியில போய் பார்த்தா யாருமே இல்ல. அதுக்கப்புறம் எப்பயும் போல வந்து தூங்கியாச்சு. ஆனா என்ன அப்படின்னா காலையில எழுந்துச்சு பார்த்தா ஒரு கால் தடம் மட்டும் அங்க தெரியுது. சரி 2வது நாள் வந்து இதே மாரி ஜல் ஜல்ன்னு சவுண்டு கேட்குது. அப்பா வந்து வெளியில போய் சுத்தி முத்தி பார்க்குறாங்க, யாருமே இல்ல. அந்த வீட்ல ஓரமா ஒரு கண்ணாடி இருந்திருக்கு. ஏற்கனவே இருந்த கண்ணாடி போல. அந்த கண்ணாடியில ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. இவங்க சுத்தி முத்தி பார்க்குறாங்க, யாருமே இல்ல. அந்த உருவம் தெரியுது. இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அர்ஜுனுக்கு. உடனே அந்த கண்ணாடி பக்கத்துல போய் நின்னு பார்க்குறப்போ, அந்த கண்ணாடியில இருக்க அந்த ஒரு பொண்ணு தெரியுது. அது இப்டி கைய அர்ஜுனுக்கு நேரா இப்டி காட்டுது கண்ணாடியில. காட்டிட்டு அப்படியே அந்த கையில வந்து இப்படியே எழுதுது. என்ன எழுதுது அப்படின்னா, "எதுக்கு என்ன எழுப்புன?" அப்படின்னு சொல்லிட்டு எழுதுது. அர்ஜுனுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருச்சு. உடனே காலையில விடிஞ்ச உடனே பக்கத்து வீட்ல இருக்கவங்க கிட்ட சொல்றான். இந்த மாரிலாம் நடக்குது. அப்படின்னோனே பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்றாங்க, "ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க ஒரு பொண்ணு வந்து இந்த கண்ணாடி முன்னாடி தான் சூசைட் பண்ணி இறந்துருச்சு." அப்படின்னோனே, "ஓ! ஒரு இறந்தவங்க வீடு போல. நம்ம வந்து வீட காலி பண்ணிட்டு போயிரலாம்." அப்படின்னு வீட காலி பண்ணிட்டு போயிட்டுருக்கிறப்போ, வீட வந்து எல்லாத்தையும் எடுத்து திங்ஸ்லாம் எடுத்துட்டு இருக்கப்போ, கதவு தானா சாத்திருச்சு. உடனே அந்த பொண்ணு பக்கத்துல இருந்து "நான் உன்ன விடமாட்டேன்" அப்படின்னோனே, அர்ஜுனோட நிழல் மட்டும் அந்த கண்ணாடிக்குள்ள போது. மறுநாள் பார்த்தா அர்ஜுன் வந்து தரையில இறந்து கிடக்குறான். ஸோ இந்த மாதிரி கதை முடியுது.